Good morning. My name is Yarthi, first year MLT student. My topic is respiratory system. Respiratory system நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா இந்த பார்ட்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் உள்ள பார்ட்ஸ் இந்த பார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்ன டிசீஸ் வரும் அந்த டிசீஸை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் டிசீஸ் வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா சுவாச அமைப்பு அதோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். The respiratory system is a group of organs that helps in breathing. It supplies oxygen to the body and removes carbon dioxide. Oxygen is needed by body cells for energy production. Without oxygen, body organs cannot function properly. Respiratory system வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம சுவாசிக்கிறதுக்காண்டி யூஸ் ஆகுது. இது வந்து உடலுக்கு ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுது. இது உடலில் உள்ள செல்களுக்கு ஆற்றல் உற்பத்திக்காக ஆக்சிஜன் தேவைப்படுது. அதாவது எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக நம்ம ஆக்சிஜன் தேவைப்படுது. ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உடலில் உள்ள ஆர்கன் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதோட விளக்கத்தை பார்க்க போறோம். டெஃபினிஷன்: The respiratory system is the organ system involved in the exchange of gases between the body and the environment. அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னன்னா நமக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில உள்ள ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு, யூஸ் ஆகக்கூடிய ஒரு உறுப்பு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட எல்லா பார்ட்ஸையும் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள பார்ட்ஸ்னா நோஸும் நேசல் கேவிட்டியும். இப்போ நோஸும் நேசல் கேவிட்டினா மூக்கு மற்றும் மூக்கு குழின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபங்க்ஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஏர் இன்டு த பாடி. அது நோஸில் என்னெல்லாம் இருக்குன்னா ஹேர் இருக்குது. ஹேர் வந்து டஸ்ட் பார்ட்டிகளை உள்ளே போகாமல் தடுக்குது. அதுக்கு உள்ளே போனோம்னா மியூக்கஸ் இருக்குது. அதாவது ஒரு வளவளப்பு தன்மை மாதிரி இருக்கும் மியூக்கஸ். அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போகாமல் இருக்கிறது தடுக்குது. அடுத்து வந்து ஃபேரிங்ஸ், அதாவது நேசல் கேவிட்டிலேருந்து கண்டினியூ ஆகிறது தான் ஃபேரிங்ஸ். இது வந்து நோஸ்லேருந்து வரக்கூடிய ஏரும் மவுத்லேருந்து வரக்கூடிய ஃபுட்டும் உள்ளே போகிற காமன் பேசேஜ் தான் இது ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து உள்ள பார்ட் வந்து லேரிங்ஸ். லேரிங்ஸில் தான் வாய்ஸ் பாக்ஸ் இருக்குது. வாய்ஸ் பாக்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபேரிங்ஸ் வழியாக வந்த ஏர் லேரிங்ஸ்க்கு வந்து நேராக ட்ரக்கியாவுக்கு போகுது. ட்ரக்கியான்னா விண்டு பைப், அதாவது மூச்சு குழாய். இதில் வந்து கார்டிலேஜ் ரிங்ஸ் இருக்குது. சி ஷேப்டு கார்டிலேஜ் ரிங்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த ஏர் வந்து ட்ரக்கியா மூலமாக வந்து 2 லங்ஸில் உள்ள பிராங்கஸுக்கு போகுது. அடுத்தது பிராங்கேனா என்னென்னா ட்ரக்கியாவில் வந்து 2 பார்ட்டாக பிரிஞ்சு லங்ஸுக்குள்ளே போகக்கூடிய ஒரு பார்ட்டு. அது வந்து ஏரை ட்ரக்கியா வழியாக கொண்டு வந்து பிராங்கஸ்குள்ளே போகுது. பிராங்கியோல்ஸ்னால் என்னென்னா இந்த பிராங்கஸ்லேருந்து சின்ன சின்ன கிளைகளாக பிரிகிறது தான் பிராங்கியோல்ஸ். பிராங்கஸ்லேருந்து வரக்கூடிய ஏர் வந்து பிராங்கியோல்ஸ் வழியாக வந்து பிராங்கியோல்ஸ் வந்து ஏரை கேரி பண்ணி ஆல்வியோலைக்கு கொடுக்குது. ஆல்வியோலைனா என்னென்னா இந்த பிராங்கியல்ஸ் கூட ஜாயிண்டாக இருக்கிறது தான் அந்த ஆல்வியோலை. இந்த லங்ஸில் வந்து ஆல்வியோலைனா அந்த காற்று பைகள்னு சொல்லுவாங்க. காற்று பைகள் வந்து லங்ஸில் நிறைய குட்டி குட்டியாக இருக்கும். அதுதான் ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலைக்கு மேலே நிறைய கேபிலரிஸ் இருக்கும். அந்த கேபிலரிஸில் தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுக்குது. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா டயஃப்ரம். இது வந்து லங்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மசில். டயஃப்ரம் வந்து கீழே இறங்கும் போது லங்ஸ் வந்து விரிஞ்சு நோஸ் வழியாக ஆக்சிஜன் உள்ளே வருது. டயஃப்ரம் வந்து மேலே போகும்போது லங்ஸ் வந்து சுருங்கி கார்பன் டை ஆக்சைடு வந்து நோஸ் வழியாக வெளியே போகுது. இது இவ்வளோ தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்க பார்ட்ஸு. அதாவது நோஸு, நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ், ட்ரக்கியா, லங்ஸு, பிராங்கஸ், பிராங்கியோல்ஸ், ஆல்வியோலை, டயஃப்ரம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வரக்கூடிய டிசீஸ் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்ன டிசீஸ்லாம் வரும்னா ஆஸ்துமா, பிராங்கிட்ஸ், நிமோனியா, டியூபர்குலோசிஸ், சிஓபிடி, COVID-19, கேன்சர். இதெல்லாம் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வரக்கூடிய டிசீஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டிசீஸை நம்ம எப்படி லேபில் டயக்னோசிஸ் பண்ணலான்னா செஸ்ட் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேனு, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ஸ்புட்டம் டெஸ்ட்டு, பிரான்சியோஸ்கோபி, பல்ஸ் ஆக்சிமீட்டர் இதெல்லாம் தான் நம்ம டயக்னோசிஸ் பண்ணுவோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் உள்ள டிசீஸை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா அவாய்ட் ஸ்மோக்கிங், எக்ஸசைஸ் ரெகுலர்லி, ஈட் ஹெல்தி ஃபுட்டு,
drink enough water, maintain hygiene, avoid polluted areas, vaccination against flu and pneumonia, practice breathing exercise. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள விவிட் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.